செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கையால் உருவாகும் கோடீஸ்வர யோகம். பணமழை பொழிய போகுது. இந்த 3 ராசிகளுக்கு இனி ராஜ வாழ்க்கைதான். அடிப்படை தேவைகளை கூட நிறைவேற்றிக் கொள்ள முடியாத அளவிற்கு வறுமையும் கடன்களும் பொருளாதார நெருக்கடியும் மனித வாழ்க்கையை பந்தாடுகின்றன. குடும்ப உறவுகளை சின்ன பின்னமாக்குகின்றன. அதனால் பணம் இருந்தாலே வாழ்க்கையில் பாதி பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். இத்தகைய ஒரு சூழலில் வாழும் மனிதர்களுக்கு ஜாதக கணிப்புகள் ஒருவித ஆறுதலை தருகின்றன. ஜோதிட கணிப்புகளில் இனி வறுமை நீங்கும், செல்வம் பெருகும் என்ற ஒரு உறுதியை தருவது அவர்களது வாழ்க்கை மீதான ஒரு அபரிமிதமான நம்பிக்கையை ஏற்படுத்துகிறது. அந்த வகையில் இப்போது பிறந்துள்ள 2026ஆம் ஆண்டு பல ராசிகளுக்கு பல விதங்களில் முன்னேற்றத்தை தரும் ஒரு சிறந்த ஆண்டாக இருக்கும் என்று ஜோதிட சாஸ்திரங்கள் உறுதியாக கூறி வருகின்றன. இதுவரை வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி ஒரு உயர்ந்த நிலையில் அவர்களின் வாழ்க்கை மாறப்போகிறது. குறிப்பாக சில ராசிக்காரர்கள் வாழ்க்கை கோடீஸ்வர நிலைக்கு உயரப்போகிறது என்றும் ஆணித்தரமாக கூறப்படுகின்றது. சுமார் 18 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பராசியில் நிகழப்போகும் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் ஆகிய 2 சுப கிரகங்களின் சேர்க்கை ஜோதிட ரீதியாக மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. ஆற்றல் மற்றும் சொத்துக்களுக்கு அதிபதியான செவ்வாயும் செல்வம் மற்றும் ஆடம்பரத்திற்கு அதிபதியான சுக்கிரனும் ஒன்றாக இணைவதால் அது அனைத்து ராசிகளிலும் மாற்றங்களை ஏற்படுத்தும். எனினும் குறிப்பிட்ட 3 ராசிக்காரர்களுக்கு இந்த அரிய சேர்க்கை கோடீஸ்வர யோகத்தை அள்ளித்தரப்போகிறது. மகர ராசியில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் கிரகங்களின் சுப சேர்க்கை மகர ராசிக்காரர்களின் 2வது வீட்டில் நிகழ்வதால் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். நீண்ட நாட்களாக வசூலாகாமல் இருந்த கடன்கள் வசூலாகும். பணியிடத்தில் உயரதிகாரிகளின் பாராட்டு மற்றும் பதவி உயர்வுகளும் கிடைக்கும். தொழிலில் அபார வளர்ச்சியை காண்பார்கள். பல வழிகளில் இருந்தும் வருமானம் வருவதற்கான புதிய வாசல்கள் திறக்கும். மிதுன ராசியின் 9வது வீட்டில் செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை அமைவதால் பிப்ரவரி மாதத்தில் இருந்து இவர்களுக்கு தொட்டதெல்லாம் பொன்னாகும். பொற்காலம் அமைய போகிறது. பணவரவு திருப்திகரமாக இருக்கும். குடும்பம் மற்றும் காதல் வாழ்க்கையில் நிலவி வந்த கசப்பான சம்பவங்கள் முடிவுக்கு வரும். சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரும் சூழல் ஏற்படும். நிதி ரீதியான தட்டுப்பாடுகள் நீங்கி இவர்களின் வாழ்க்கை நிலை மேம்படும். விருச்சக ராசிக்கு 4வது வீட்டில் ஏற்படும் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் கிரகங்களின் சேர்க்கை ஏராளமான செல்வத்தையும் மகிழ்ச்சியையும் விருட்சக ராசியினருக்கு கொண்டு வரும். கடந்த கால மன உளைச்சல்களில் இருந்து விடுபட்டு புதிய புத்துணர்வோடு இவர்கள் முன்னேற தொடங்குவார்கள். எதிர்பாராத பண பரிசுகள் மற்றும் சொத்துக்கள் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளன. இதுவரை இல்லாத அளவிற்கு வங்கி இருப்பு மளமள என உயரும். பொருளாதார ரீதியாக வலுவான நிலையை விருட்சக ராசியினர் அடைய போகிறார்கள். இப்போது 18 ஆண்டுகளுக்கு பிறகு செவ்வாய் சுக்கிரன் சுப கிரகங்களின் சேர்க்கையில் இனி விருட்சகம், மிதுனம் மற்றும் மகரம் ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் என்று ஜோதிட கணிப்புகள் கூறுகின்றன. வேலை வாய்ப்பு, பதவி உயர்வு, குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சி, பண பரிசுகள், சொத்துக்கள் வாங்குதல், சமூக அந்தஸ்து, தொழில் மற்றும் வியாபாரத்தில் வளர்ச்சி என இந்த 3 ராசிக்காரர்களும் இனி ராஜயோகத்தில் வாழ்வதை இந்த கிரகங்களின் சேர்க்கை உறுதிப்படுத்துவதாக ஜோதிடர்கள் கூறுகின்றனர்.